ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பூர் நேஷ்னல் லைப்ரரி பற்றி. சிங்கப்பூரில் 20 பிரான்ச்சஸ்க்கு மேலே பப்ளிக் லைப்ரரி இருக்குது. இந்த பப்ளிக் லைப்ரரியை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணி படிக்கலாம். மார்னிங் 11 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் லைப்ரரி ஓப்பனில் இருக்கும். அது வரைக்கும் ரீட் பண்ணலாம், புக் பாரோ பண்ணலாம். இங்கே என்னென்னா எந்த லைப்ரரியில் வேணாலும் புக்ஸ் எடுக்கலாம், எந்த லைப்ரரியில் வேணாலும் கொண்டு போய் போடலாம். அதே லைப்ரரியில் தான் கொண்டு போய் புக்கை ட்ராப் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. ஒரு புக்கை இந்த லைப்ரரியில் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு இந்த கேட்லாக் சிஸ்டம் இருக்குது. அதில் நம்ம புக்கு நேமெல்லாம் போட்டால் இங்கே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், தமிழ் புக்கு. இது நிறைய மேகசின்ஸ் இருக்குங்க. இதை நம்ம பாரோ பண்ணியும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா இங்கேயே படிக்கலாம். சிங்கப்பூரில் காமனாக பேசுகிற 4 லாங்குவேஜஸ் தமிழ், இங்கிலீஷ், மலை, சைனீஸ். இதுக்கு தகுந்த மாதிரி நிறைய புக்கு இங்கே இருக்குங்க. நான் இன்றைக்கி தமிழ் புக்கு தான் எடுக்க வந்திருக்கேன். தமிழ் புக்கு நிறையா ஹாரர் ரேக்கில் வச்சுருக்காங்க. தமிழ் புக்கில் எல்லா விதமான புக்கும் இருக்குங்க. கதை, கவிதை, இசை, அரசியல், இலக்கியம், சமையல், மருத்துவம், யோகா, அப்புறம் சித்த மருத்துவம், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்குது. இது இங்கேயும் உட்காந்து படிக்கலாம். இங்கே ரீடிங்கும் இருக்குது. இங்கே டிஜிட்டலும் இருக்குங்க. டிஜிட்டலில் நம்ம நிறையா புக்கை பார்த்துட்டு கூட இங்கே எடுக்கலாம். இதோ பாருங்கள், இதுதான் டிஜிட்டலு. இங்கே புதுசாக புக்கு வந்திருக்கா அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே உள்ளூர் படைப்பாளர்களும் இருக்கும். அதை பார்த்துட்டு கூட நம்ம அங்கே போய் புக்ஸ் எடுக்கலாம். அதேமாரி பேப்பரும் டிஜிட்டலில் இருக்குங்க. இது சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் கண்ட்ரி நேமு. அந்த கண்ட்ரி நேமை போட்டோன்னா அங்கே என்ன பேப்பர் வேணுமோ நம்ம அதை கீழே டைப் பண்ணால் அந்த பேப்பர் வந்துடும். அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி நிறைய நாள் பேப்பர் வரும். அந்த டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேப்பரை ஸ்லைடிங்கில் போட்டு அப்படியே படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். இங்கே சில்ட்ரன்ஸ் ஏரியாவுக்கு வந்தால் சில்ட்ரன்ஸ் ஏரியாவில் அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதேமாரி சின்ன குழந்தைங்களுக்கு பாருங்கள், சின்ன சின்ன ஸ்டூல்லாம் இருக்குது, புக்ஸ்லாம் இருக்குது. அதுங்க ஏறி உட்காந்து படிக்கிற மாதிரி அவங்க அசஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. கடைசியில் நாங்கள் புக்கை எடுத்துட்டோம், புக்கை பாரோ பண்ணிட்டோம். இங்கே புக் ட்ராப் இருக்குது. இது என்ட்ரன்ஸில் இருக்கும். இது எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும், எப்போ வேணால் ட்ராப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.